அந்த கடைசி ஓவர்னு வரப்போ ஹெட்மேயர் அதிகம் நம்புறாங்க. ஃபினிஷ் பண்ணி குடுப்பாரு அப்படின்னு. பட் அவரால ஃபினிஷ் பண்ணி குடுக்க முடியல மேட்ச. நம்ம லாஸ்ட் மேட்சும் பார்த்தோம். அவுட் ஆனாரு. குரூசியலான டைம்ல அவுட் ஆனாரு. அவர நம்பி இருக்கும்போது. இந்த மேட்ச் அவர நம்பி இருக்கிற சமயத்துல அவர் நின்று தான் மேட்ச முடிச்சிருக்க முடியும். பட் அவுட் ஆகிட்டு போனாரு. ஸோ அந்த ஃபினிஷர் ரோல் அப்படிங்கிறது மிஸ் ஆகுறோம். அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, த்ரூ ஜுரேலுக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்க மாட்டேங்குது. கரெக்ட். இது எல்லாமே பிரச்சனை. போன மேட்ச் இவங்க 2 பேர் தான் கிரீஸ்ல இருந்தாங்க. ம். அந்த லாஸ்ட் அதுவும் 9 ரன் தான் தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் மிச்சல் ஸ்டார்க்குக்கு. ம். சோ பிரச்சனை வந்து என்னதுன்னா, அவங்க நீங்க சொன்ன மாதிரி ஹெட்மயரை ரீடைன் பண்ணியிருக்கிறது இதுக்காக தான். 10 பால் ஆடுற ஸ்கில்லுக்காக தான் ஹெட்மயரை ரீடைன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வரல ஸ்ரீராம். அண்ட் பிரச்சனை என்னதுன்னா, அவங்க தாண்டியும் அவங்க கிட்ட வேற ஓவர்சீஸ் பேட்டரே இல்ல. வேற யாரையும் ட்ரையும் பண்ணி பார்க்க முடியாதுங்கிறீங்க. யாரையும் ட்ரையும் பண்ண முடியாது. அவங்க அந்த ரிட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி தப்பா போச்சு. ம். ஏன்னா ரீடைன் பண்ண எல்லா பிளேயர்ஸும் பேட்டர்ஸ். எல்லா பேட்டர்ஸையும் நீங்க ரீடைன் பண்ணியும் பட்லர் மாதிரி ஒரு பிளேயரை விட்டீங்க. ம். ஸோ பேட்டரை தான் ரீடைன் பண்ண போறனாலும் கரெக்டான பிளேயர்ஸை பண்ணல. அங்க வந்து ஹெட்மயரை நம்பி இருக்காங்க, ரொம்ப நம்பி இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க.